தமிழ்நாட்டில் பெரிய அளவில் மோசடிகள் நடக்கும் பகுதியாக மேற்கு மண்டலம் உள்ளது. அதிலும் சேலம் மாவட்டத்திற்கு முக்கிய இடம் உள்ளது. அடிக்கடி அந்த பகுதியில் பல்வேறு மோசடிகள் நடப்பதால் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே பாஜக முன்னாள் நிர்வாகி வேலு விஜயபானு அறக்கட்டளை பெயரில் நிதி வசூலில் ஈடுபட்டிருந்த போது போலீசார் அதிரடியாக நுழைந்து கைது செய்ததைப் போல் மற்றொரு சம்பவம் சேலத்தில் அரங்கேறி உள்ளது. தினமும் 10 ரூபாய் கட்டினால் 10 லட்சம் ரூபாய் தருவதாக மோசடியை அரங்கேற்ற முயன்ற கும்பலை கையும் களவுமாக பிடித்துள்ளனர். மோசடி நடப்பதற்கு முன்னரே போலீசார் தடுத்தது எப்படி? சென்னையை தலைமையிடமாக கொண்ட அன்னை கஸ்தூரிபாய் சமூக சேவை சங்கம் என்ற பெயரிலான ஒரு நிறுவனம் சேலத்தில் கூட்டம் நடத்துவதாக விளம்பரம் செய்தது. அதில் ஹாப்பி ஹோம்ஸ் என்ற பெயரில் இலவச நலத்திட்ட விளக்க உரை வழங்கப்படும் என அறிவித்தது. இதை பார்த்து நேற்று முன்தினம் இரவு சேலம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஏராளமானோர் திரண்டனர். கூட்டத்திற்கு வந்த பொதுமக்கள் மத்தியில் ஒரு கும்பல் நிதி திட்டங்கள் குறித்து விளக்கமளித்தது. அந்த திட்டத்தில் சேர்ந்தால் அதிக அளவில் லாபம் கிடைக்கும் என்ற வகையில் கவர்ச்சிகரமான ஆசை வார்த்தைகளை கூறி திட்டத்தில் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். இது குறித்து கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி ஹரிசங்கரி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்படும் திட்டங்களை எடுத்து கூறி பொதுமக்களிடம் இருந்து பணம் வசூலிக்க முயற்சி செய்யப்பட்டது. அதாவது 15 ஆண்டுகளுக்கு தினமும் 10 ரூபாய் செலுத்தினால் இறுதியில் 10 லட்சம் தருவதாகவும் 10,000, 20,000 முதல் 50,000 வரை ஒரே தவணையாக செலுத்தினால் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு திட்டத்தின் கீழ் அனைத்து நலன்களையும் பெறலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான அரிசி, மளிகை பொருட்கள், திருமணத்திற்கான நிதி உதவி, மகப்பேறு மற்றும் பிரசவ செலவுகளுக்கான உதவி, துக்க நிகழ்வுகளுக்கான உதவி, இலவச வீடு கட்டி கொடுத்தல், தொழில் தொடங்க முயற்சி கஸ்தூரிபாய் சமூக சேவை சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளான சென்னையைச் சேர்ந்த அருண்பால், திருப்பூரைச் சேர்ந்த செந்தில்குமார், சென்னை தண்டையார்பேட்டை சுரேஷ், திருவள்ளூரைச் சேர்ந்த கஜேந்திரன், திருக்கழுக்குன்றத்தைச் சேர்ந்த வேதாச்சலம் ஆகிய 5 பேரையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பிடித்து பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களிடம் இருந்து பொதுமக்களிடம் வசூலித்த 6 லட்சம் ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இந்த கும்பல் வேறு எங்காவது கைவரிசை காட்டியுள்ளனரா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் அடுத்தடுத்து கவர்ச்சிகரமான திட்டங்கள் மூலம் மக்களை ஏமாற்றும் கும்பல் தொடர்ந்து பெருகி வருகிறது. பொதுமக்கள் ஏமாறுவதற்கு முன்பாக அதிரடியாக மோசடி கும்பலை கைது செய்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரை பொதுமக்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.